தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. திமுக என்ன நம்புதுன்னா, என்ன நடந்தாலும் சரி கூட்டணி கட்சி இருக்குது, அவங்க என்ன ஆனாலும் நமக்கு சாமரம் வீசுவாங்க. திமுக இந்த மாதிரி கூட்டணியோடு சேர்ந்தே தோற்கும். ஏன்னு நான் சொல்றேன், கூட்டணி கட்சிகளிலே இருக்கிற தலைவர்களோடு தான் திமுகவிற்கு சமரசம் ஏற்பட்டிருக்கிறது ஒழிய அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவர்களே இந்த கூட்டணி குறித்து புழுங்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கருணாநிதி இல்ல, அதனால ஒருவேளை திமுக திருந்தி நல்லாட்சி கொடுத்தாலும் கொடுக்குமோன்னு நினைச்சா ஸ்டாலினுக்கு முதல் வாய்ப்பு கொடுக்குறது. இதெல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு ஆட்சி அமைஞ்சது கூட்டணியோட. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இவங்க 5 வருஷம் இவங்க நடத்தியிருக்க ஆட்சியின் லட்சணம் இன்னும் 15 வருஷத்துக்கு இவங்களால எந்திரிக்க முடியாது. இந்த கட்சி இல்லாமல் தான் போக போகுது, இதுதான் நடக்க போகுது. உங்களுக்கு 2 MP இருக்காங்க, ஆமா தானே? 2 மூத்த MP, அதுவும் தம்பிதுரை இருக்காரு, அண்ணன் CV சண்முகம் இருக்காங்க. அவங்களெல்லாம் மெம்பரா கூட போடல, கூட்டணி வச்சிருக்கீங்க NDA அலைன்ஸ்ல. ஒன்றும் தேவையில்லை, உங்களுக்கான மரியாதையே கொடுக்கலையா சார்? அது மரியாதை தான் EPS பேச விடாம பண்ணிட்டாரு அமித்ஷா. அதெல்லாம் நீங்களா ஒரு கற்பனை செஞ்சுட்டு இருக்கீங்க. NDA அலைன்ஸ்குள்ளார OPS இருக்காரு, டிடிவி தினகரன் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்றாங்க இதெல்லாம்? இப்ப அண்ணாமலை சொன்னாரு, திரு நயினார் நாகேந்திரன் சொன்னாரு. மாதேஷ், நான் சொல்றது கேள்வி. இப்ப கண்ணு முன்னாடி இருக்கிற பிரச்சனையவே எங்களுக்கு தெரியலங்கிறீங்க. திமுக நடந்தா இங்க நீங்களா ஒரு இதை செட் பண்ணி, மோடி அவர்களுடைய இதயத்துல ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கு OPSக்குன்றாரு. அப்ப EPSக்கு எந்த பிளேஸா இருக்கும்? அது ஒரு கேள்வியில முக்கியமான கேள்விங்க. இதயத்தில் இடம் கொடுப்பவர்கள் தமிழ்நாட்டில் யார் இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? அவங்க எல்லாம் இதயத்தில் நிறைய பேருக்கு இடம் கொடுத்திருக்காங்க. இந்தியா அலைன்ஸ் பலமா இருக்கணுமே சார். அப்பதான் இந்தியா அலைன்ஸ் பலமாகத்தான் இருக்கிறது, இன்னும் பலமாகும். நீங்க பார்த்துக்கொண்டே இருங்க. இன்னும் எத்தனை கட்சிகள் வர்றாங்கிறது பாருங்க. எவ்வளவு வலிமையோடு 2026 அடிக்கிறோம்னு பாருங்க. திமுக 2011 நடந்ததை போல எதிர்கட்சியாக உட்கார முடியாத இடத்துக்கு போகிறது. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 200 எல்லாம் இல்ல, விஷன் 200 ஏதோ சொன்னாங்க, அதெல்லாம் இல்ல. 234 சிஎம் பாத்தீங்களா? 234 நாங்க தான் அப்படின்றாரு. அவங்க அந்த ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. அதான் நீங்க நாங்கள் நடக்கிற தவறுகளை என்னங்கிறத சுட்டி காட்டுறோம். மக்கள் இன்றைக்கு அந்த வலியோடு தான் நிற்கிறார்கள், புரிந்திருக்கிறார்கள். இவர்களுடைய ஆட்சியாக எவ்வளவு அலங்கோலமான ஆட்சி என்பதை தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். இதையும் தாண்டி முதலமைச்சர் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், முதலமைச்சர் சொல்றதை விட்டுருவோம். ஏன்னா அவருக்கு கொடுக்கப்படுகிற அந்த தரவுகளின் அடிப்படையில் தான் அவர் பேசுறார். அவருக்கு ரொம்ப ஃபில்டர் பண்ணி தான் தரவுகள் கொடுக்கப்படுது. அதுதான் பிரச்சனை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை விட்டுருவோம். நான் என்ன சொல்றேன்னா, திமுக என்ன நம்புதுன்னா, என்ன நடந்தாலும் சரி கூட்டணி கட்சி இருக்குது, அவங்க என்ன ஆனாலும் நமக்கு சாமரம் வீசுவாங்க, அவங்களை நம்ம கரெக்டாக வச்சுக்கிறோம். அந்த கூட்டணி கட்சிகளினுடைய கட்சிக்காரனுடைய ஓட்டுங்கிறது பலமா இருக்கு. இது மாதிரி செக்டாரா இந்த செக்டார் நமக்கு ஓட்டு போட்டுரும், இந்த செக்டார் நமக்கு ஓட்டு போட்டுரும். இதையெல்லாம் தாண்டி ஒரு மாதத்திற்கு 15 கோடி ரூபாய் செலவு செய்கிறது திமுக இன்றைக்கு. ஊடகங்களை வளைப்பதற்காக மட்டும். நான் சொல்வது விளம்பர செலவல்ல, ஊடகங்களை வளைப்பதற்கு மட்டும் மாதம் 15 கோடி. 60 யூடியூப் சேனல்களுக்கு ஒரு சேனலுக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய் வீதம் 60 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார்கள். அவர்களுடைய வேலையே என்னன்னா, என்ன இருந்தாலும் என்று பேசுகிறது, முட்டு கொடுப்பது. நீங்க தமிழ்நாட்டில் இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு, திமுக காரை இப்படி பண்ணிட்டியே, இந்த தெய்வ செயல் உங்களுடைய ஆள் தான், இப்படி ஒரு பொண்ணை சீரழிச்சிருக்கிறானே, நீ அது நடவடிக்கை எடுக்கலைன்னு கேட்டா, மணிப்பூரை பார், உத்தரப்பிரதேசத்தை பார்னு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு டீம். இந்த டீம்கள்லாம் சேர்ந்து கொடுக்குற தொகை ஒரு மாதத்திற்கு 15 கோடி. இந்த நம்பிக்கையோடு தான் திமுக உட்கார்ந்திருக்கு. ஊடகங்களை நம் வசப்படுத்தி விட்டோம், கூட்டணி கட்சிகள் சாமரம் வீச தயாராக இருக்கிறார்கள், எனவே மக்கள் நமக்கு வாக்களிப்பார்கள். இந்த அப்பாவி மக்களை, ஏமாளி மக்களை ஏமாற்றுவதற்கு இது போன்ற பிரச்சாரம் ஈஸியா பயன்படுது. ஒன்றும் வேண்டாம், ரத்தீஷ் வீட்டில் EDயினுடைய ரைடு நடக்குது, அவன் தப்பிச்சு வெளிநாட்டு ஓடிட்டான். அந்த அன்னைக்கு அடுத்த நாள் ஆட்சி முடிஞ்சு 4 வருஷம் ஆச்சு எங்களுது. எங்களுடைய அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் அவர் வீட்டுக்கு தமிழ்நாடு அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு போகுது. இந்த ரைடு உண்மையில் எதுக்கு போச்சு தெரியுங்களா? ஏதாவது எடுத்துட்டு வந்தாங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்தோடனே எங்க அமைச்சர் வீட்டுக்கெல்லாம் ரைடு போட்டாங்க. ஏதாவது ஒரு ரைடில் இன்னைக்கு வரைக்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணப்பட்டிருக்கா? இல்ல. டிவிஎஸ்சி போலாமா இல்லையா? இல்ல, சொல்றது கேளுங்க. டிவிஎஸ்சி போனது தப்புன்னு சொல்ல, எதுக்கு போனதுன்னு சொல்றேன். குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணல. ஏன் குற்றப்பத்திரிகை 4 வருஷமா தாக்கல் பண்ணலனா எந்த தரவுமே இல்லை. புரியுதுங்களா? இப்ப முதல் நாள் EDயினுடைய ரைடு நடந்து அடுத்த நாள் அவருடைய இதுக்கு போனோன்னு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு கூட்டு சொல்லப்பட்ட தகவல் என்ன தெரியுங்களா? இதை என்ன நடந்தாலும் இதை நியூஸ் மட்டும் ஓட்டிட்டு இருங்க. எனக்கு தகவல் தெரிஞ்சுங்காட்டி நான் சொல்றேன், நியூஸ் மட்டும் ஓட்டிட்டு இருங்க. அவனுக்கு போடுறான், அதிமுக முன்னாள் அமைச்சர் வீட்டில் ரைடு, முன்னாள் அமைச்சர் வீட்டில் ரைடு, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடிட்டு இருக்குது, பிரேக்கிங். என்னத்துக்கு போட்டான் பார்த்தா, சாதாரண மக்கள் இருக்கிறாங்க இல்லைங்க, பெருசா அரசியல் ரீதியா தினமும் அரசியலில் பங்கெடுக்காத மக்கள், வேலைக்கு போயிட்டு வந்துட்டு குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கிற மக்கள், அவங்க பார்த்தாங்கன்னா நேற்று திமுக காரர் மாதிரியாம, திமுக நெருக்கமானவராம ரத்தீஸ் ஏதோ ஒரு ரைடு, இன்னைக்கு அதிமுக ரைடு, எல்லாம் ரைடுப்பா, எல்லாம் ஒரே மாதிரி, இப்படின்னு அவர் பேசிட்டு போயிடுவார். இதான சாதாரண, நானும் அப்படி தானே போவோம், நீங்களும் அப்படி தானே போவீங்க சாதாரண மக்களாக இருக்கும்போது.
இந்த சாதாரண மக்களை, பாமர மக்களாக இருக்கிறவர்களை, அரசியலில் பெரிய ஈடுபாடு இல்லாமல் இருக்கிற மக்களை, தேர்தல் சமயத்திலே மட்டும் யாருக்கு வாக்களிக்கலாம் என்று சிந்திக்கிற அந்த சிந்தனை கொண்டு இருக்கிற மக்களை ஏமாற்றுவதற்கான வேலையை வெளிப்படையாக செய்கிறது இந்த கூட்டம். நரேட்டிவ் செட் பண்றாங்களா? இதையெல்லாம் நம்பித்தான் அவர் சொல்றாரு 234ங்கிறார். இன்னும் விட்டால் 300 400 என்று கூட பேசுவார்கள். எனவே பேசிக் கொண்டிருக்கட்டும். நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம், மக்களுக்கு நாங்கள் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறோம். இங்கே நடக்கிற இந்த குற்றங்களை நாங்கள் மக்கள் மத்தியிலே சுட்டிக்காட்டி இருக்கிறோம். நடந்து கொண்டிருக்கிற இந்த கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் விற்பனை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், கொங்கு மண்டலத்திலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கொலைகள், இந்த திமுக காரன்களே நின்று நடத்தி கொண்டிருக்கிற பாலியல் அத்துமீறல்கள், இத்தனையும் நாங்கள் மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கிறோம். இந்த சொத்து வரி ஏற்றுனது, கரண்ட் வரி ஏற்றுனது, கழிவுநீர் வெளியேற்றத்துக்கான வரி ஏற்றுனது, மக்கள் தலையில கொண்டு போய் இத்தனை கொடுமைகளையும் சுமத்தி விட்டு நாங்கள் நல்லாட்சி புரிகிறோம் என்று இவர்கள் மீண்டும் மீண்டும் பொய் சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் தோலுரித்திருக்கிறோம். எனவே இவர் முதலமைச்சர் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் அவர் கனவு காணலாம். இந்த கனவுகள் பழிக்கப் போவதில்லை. கட்டாயமாக திராவிட முன்னேற்ற கழகம், நான் சொல்லுகிறேன், 2026 தமிழ்நாட்டின் அரசியல் களத்திலே இருந்து இந்த குடும்பமும் அந்த குடும்பத்தால் பாதிக்கப்பட்ட அந்த கட்சியும் நம்முடைய அரசியல் களத்திலிருந்தே அப்புறப்படுத்தப்படும். இது நடக்கும், நீங்க பாருங்க. திமுக கூட்டணி இருக்கு, அந்த கூட்டணியை வைத்து தான் இவங்க நம்பிட்டு இருக்காங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்ற சொல்றீங்க. இந்த பக்கம் நம்ம வலுவான ஒரு எதிர்க்கட்சி, ஒரு கூட்டணி அமைக்கணும். ஆனா பிஜேபியோடு இருக்கிறது நமக்கு கடந்த காலங்களில் பெரிய லாபத்தை கொடுக்கலன்னு நம்ம வெளியே வந்தோம். இன்னைக்கு ஒரு நட்பு பாராட்டி அவங்களோட பயணிக்கிறோம். அது எப்படி ஒரு வீழ்த்தும் சக்தியா, ஒரு வல்லமையா நம்ம எதிர்கொள்ள முடியுமா? அவங்கள வீழ்த்த முடியுமா? இல்ல, கட்டாயமா. நான் தான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டு இப்போ நான் சொல்றேங்க, திமுக இந்த முறை கூட்டணியோடு சேர்ந்தே தோற்கும். ஏன்னு நான் சொல்றேன், கூட்டணி கட்சிகளிலே இருக்கிற தலைவர்களோடு தான் திமுகவிற்கு சமரசம் ஏற்பட்டிருக்கிறதே ஒழிய அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவர்களே இந்த கூட்டணி குறித்து புழுங்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சொல்றீங்க. ஆமா ஆமா. நான் இன்னும் அது நாம் பேசக்கூடாது என்று நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்லுகிறேன், நீங்கள் இப்ப திரு வைகோ அவர்கள், அவர் நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா கட்சிக்கும் 2 இடங்கள் கொடுக்கப்பட்டது. சரி. மதிமுகவுக்கு மட்டும் 1 இடம் கொடுக்கப்பட்டது. எனவே இயல்பாகவே புரிந்த செய்தி என்னவாக இருந்தது என்றால், மதிமுகவிற்கு ஒரு ராஜ்யசபா வைகோ அவர்கள் இருக்கிறார். எனவே அவர் தொடருவார். ஒரு சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன் தமிழ்நாட்டில். அப்போ அவருக்கு தொடருவார் என்பது எதிர்பார்ப்பு இருந்தது. இப்பொழுது அது முடிந்து போயிருக்கு. உண்மையிலே சொல்லுகிறேன், நாம பேசுறது வேணா அவங்களுக்கு சங்கடமா இருக்கலாம் முடியும். மனதளவிலே மதிமுக தொண்டர்கள் அவர்கள் உள்ளே புழுங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். இல்ல, நீங்க சிண்டு முடிகிற மாதிரி இருக்கு. அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் கூட இருக்கலாம். 26ல நல்ல திரு வைகோ அவர்கள் எந்த விதமான அதிருப்தியும் வெளிப்படுத்தவில்லை. எனவே நான் சிண்டு முடியிருக்கல ஒன்றும் இல்லை. அவர் வெளிப்படுத்தல. அவங்க ஒருவேளை அவங்க கேட்டுட்டு தான் பண்ணி இருந்திருக்கலாம். அதெல்லாம் என்னவோ இருக்கட்டும். நான் என் கருத்தை சொல்றேன். நான் பேசின அந்த கேடர்ஸ் கூட எனக்கு அவங்க பகிர்ந்துட்டு செய்தி சொல்றேன். ஒருவேளை 2 சீட்டு அன்றைக்கே நாடாளுமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருந்தால், எங்கள் மண்டலத்திலே இருந்த மிக மூத்த அரசியல் தலைவர், மக்கள் போராட்டங்களுக்கு தொடர்ச்சியாக நின்ற கணேசமூர்த்தி அவர்கள் இன்றைக்கும் உயிரோடு இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அதெல்லாம் தனி, அது பேசுவோம். எனக்கெல்லாம் அவர் மேலே தனி அன்பே உண்டு. அதெல்லாம் வேற கதை. ஆனால் அதனால் அவர் மதிமுக நிலைமை, விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் தங்கள் கூட்டணி கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிற போதே தங்களுடைய கொடியை கூட ஏற்ற முடியாத நிலையிலே அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் கட்சி மட்டத்திலே மிகப்பெரிய கெட்டவை. ஏன்னா அவங்க பயங்கரமாக யூஸ் அண்ட் த்ரோ என்பதை போல் அவர்கள் பயன்படுத்தப்படுவதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த நிலைகள் அங்கே தொடர்கிறது. சிபிஐ சிபிஎம்மை பொறுத்த வரைக்கும் சாம்சங் தொழிலாளர் போராட்டத்திலையும் சரி, இப்போ இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றுகிற பிரச்சனையிலையும் சரி, தோழர் சண்முகம் அவர்கள் சிபிஎம்னுடைய மாநில செயலாளர், அவர் கொடுத்த பேட்டியும் தோழர் சவுந்தரராஜன் அவர்கள் கொடுத்த நேர்காணலை எல்லாம் நாம் பார்த்தோம். எவ்வளவு அதிருப்தியை வெளிப்படுத்தினார்கள் என்பது நமக்கு தெரிந்தது. 12 மணி நேரம் வேலையின் போட்டப்ப ஒட்டுமொத்த இடதுசாரி தொழிற்சங்கங்களும் தொழிலாளர்களும் கொதிச்சு போனாங்க. நம்ம கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி இப்படி ஒன்று பண்ணிக்குதேன்னு சொல்லி. அப்போ இந்த அளவுக்கு அதிருப்தி ஏற்பட்டு கொண்டே இருக்கிற போது தலைவர்கள் சமரசமாக போய் கொண்டிருந்தாலும் கூட கீழே அவர்களுடைய பலம் என்பது குறைந்து கொண்டிருக்கிறது. உடலுக்குள்ளேயே இருந்து உடலை அரிக்கிற புற்றுநோயை போல திமுக கூட்டணிக்குள்ளேயே இருந்து கூட்டணி கட்சிகளை தின்று கொண்டிருக்கிறது. இது அவர்கள் உணர்வார்களா, உணர்ந்து வெளியேறுவார்களா, என்ன நடக்குதுல ரெண்டாவது இல்ல. எனக்கு தெரிஞ்சு 2 வருஷமாவே இதை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப சொல்ற எல்லா கட்சிக்குமே இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பொருந்தும். உண்மையாவே இது எல்லாமே நேத்து நடக்கல, 2 வருஷமா 3 வருஷமா நடந்தது. நீங்களும் இதை வலை போட்டே பாக்குறீங்க. அவங்க உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. மறுபடியும் ஐத்தன் சொல்றேன், நாங்க யாரையும் கூட்டணிக்கெல்லாம் கூப்பிடல. கூட்டணி கூப்பிடுற சூழல் இல்ல. நாங்க எங்க கூட்டணி அமைச்சிட்டு இருக்கோம். இல்ல, உங்களுக்கு அக்கறை பாசாங்க இருக்கிற மாதிரி சொல்றீங்க. அக்கறைன்னு சொல்லல, அக்கறைன்னு சொல்லி இடதுசாரிகள் எங்களோடும் கூட்டணியில் இருந்திருக்கிறார்கள். ஆமா, விடுதலை சிறுத்தைகள் எங்களோடும் இருந்திருக்கிறாங்க, மதிமுக எங்களோடும் இருந்திருக்கு. எனவே ஒரு கட்சிக்காரனாக நான் பேசுகிற போது அவர்களோடு இப்ப திமுக மேல இருக்கிற அந்த எதிர்ப்புணர்ச்சி என்பது அல்ல. இவங்கெல்லாம் இந்த கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க இல்லைங்களா, இவங்களுடைய கட்சிகள் இப்படி பலகீனப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் ஒரு அரசியல் பார்வையாளனாக உங்கள்கிட்ட பதிவு பண்றேன். இது நடந்துட்டு இருக்குது. இதனால அவங்க எங்க கூட வாங்கினாலும் நாங்க கூப்பிடல, அப்படிலாம் ஒன்றும் சொல்லல. அதெல்லாம் அரசியல் களத்துல எங்க பொதுச் செயலாளரும் அவங்கள தலைவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காரணங்களால் திமுக கூட்டணியை நம்பி நின்றாலும் நீங்க அன்னைக்கு ஜெயிச்சாங்களே என்று பேச முடியாது. அன்னைக்கு 10 வருஷம் அதிமுக ஆண்டு இருந்தது. ஒரு ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று உருவாக்க முடிந்திருந்தது இவங்கனால. புரியுதானுங்களா?
அன்னைக்கு வந்து ஒரு இந்த பிரசாந்த் கிஷோரை வச்சு சாதாரணமாக பொய் பரப்புரை செய்ய முடிஞ்சது. அதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அன்னைக்கு இருந்துச்சு. என்ன தெரியுங்களா? கருணாநிதி இல்லை, அதனால் ஒரு வேளை திமுக திருந்தி நல்லாட்சி கொடுத்தாலும் கொடுக்குமோன்னு நினைச்சாங்க. ஸ்டாலினுக்கு முதல் வாய்ப்பு கொடுக்குறதுக்கு இதெல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு ஆட்சி அமைஞ்சது கூட்டணியோட. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இவங்க 5 வருஷம் இவங்க நடத்தியிருக்க ஆட்சியின் லட்சணம் இன்னும் 15 வருஷத்துக்கு இவங்களால எந்திரிக்க முடியாது. இந்த கட்சி இல்லாமல் தான் போக போகுது, இதான் நடக்க போகுது. இல்லைன்னா ஏதாவது அநேகமாக கனிமொழி தலைமையில் ஒரு அமைப்பு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது என்ன இது புதுசா ஏதோ ஒன்று சொல்லுங்க. ஆமா, நீங்க தான் சொன்னீங்க, நான் அதையும் ஒரு கேள்வியா வைக்கணும்னு நினைச்சேன். நான் தான் சொல்றேன். இப்போ ஏங்க என்ன ஏதாவது ஒரு தோற்றம் தெரியணும் உங்களுக்கு, ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் எனக்கு நல்லா தெரியுது. உங்களுக்கு நீங்களே கண்ணை மூடிட்டீங்க எப்படி தெரியும்? துணை முதலமைச்சராக தன்னுடைய மருமகன் பொறுப்பேற்கிறார். சரி, அண்ணன் மகன் பொறுப்பேற்கிறார். ஆமா, வந்தாங்களா கனிமொழி? இன்னைக்கும் கொஞ்சம் குழாவறாங்க. உங்களுக்கு என்னங்க அதுல என்ன, உங்களுக்கு என்ன சந்தேகம்? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. துணை முதலமைச்சராக வந்தா பதவி ஏற்கும் போது வரல. இவங்க முதலமைச்சர் வந்து இங்கே சந்திக்கணும்னு சொல்லும்போது அவங்க தூத்துக்குடி போய் இருக்கிறாங்க. ஏன் நீங்கள் வேணா பாருங்க என்ன நடக்குன்னு பாருங்க. நாங்கள் தெரிஞ்சுட்டு தானே சொல்கிறோம். எல்லாத்தையும் சொன்னால் அப்புறம் அது சுவாரஸ்யம் போயிருங்கிறதுக்காக விடுறோம். நீங்கள் பார்த்துட்டே இருங்க. நீங்கள் இப்படி ஒன்று ஒப்பீடு பண்ணுங்களேன். திரு ஸ்டாலின் அவர்களினுடைய காலத்திற்கு பிறகு, அல்லது அவர் ஓய்வு எடுக்க போயிட்டாரு, ஒருவேளை சொல்கிறேன், நான் ஓய்வு எடுக்கிறேன், அடுத்து உதயநிதிட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற நிலைமை அவர் சிந்திச்சாரு அப்படின்னா கண்டிப்பாக வேற யாருக்கும் கொடுக்கலான்னு சிந்திக்க மாட்டார். உதயநிதி தான் சிந்திப்பார். அது ஒன்றும் உங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. கொடுத்தாருன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன். திமுகவின் தலைமை ஏற்பதற்கு உதயநிதியா கனிமொழியா என்று வந்தால் அறிவாலும் திறத்தாலும் அவர்களுக்குள்ளே இருக்கிற போட்டியை நினைச்சு பாருங்க. இந்த பக்கம் நடந்த பிரச்சனை மாதிரி அங்கேயும் நடக்கும்ன்றீங்களா? எப்படி இங்க பிரச்சனை நடந்தது வாரிசு அல்ல, இது குடும்பத்துக்குள்ள நடக்கிற சண்டை இருந்ததுன்னு அவங்க குற்றச்சாட்டு. குடும்பத்துக்குள்ள நடக்கிற சண்டை. அந்த குடும்பத்திற்குள் அறிவாளி கனிமொழி அவர்கள் என்பது நான் உணர்கிறேன். இல்ல இது என்ன அறிவாளி பட்டம் திடீர்னு அவங்களுக்கு ஒரு இது? அந்த குடும்பத்திற்குள் அறிவாளி நீங்க சொல்ல முழுசா கவனிக்கணும். அவங்க மொத்தமா அறிவாளின்னு நான் சொல்ல, அந்த குடும்பத்திற்குள் உண்மையிலேயே அவங்க தான் அறிவாளி. அதில் எனக்கெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்களால ஒரு பேப்பர் இல்லாமல் பேச முடியுங்க. செய்தியாளர் சந்திப்புக்கும் கூட பேப்பர் வச்சுட்டு நீங்கள் இந்த கேள்வி இத்தனாவது கேள்வியாக கேளுன்னெல்லாம் செய்தியாளர் மிரட்டுறதெல்லாம் கனிமொழி செய்து நான் பார்த்ததில்லை. அதனால் சொல்லுகிறேன். அதனால் அந்த உதயநிதியா கனிமொழியா என்று வருகிற போது ஒரு பொட்டன்ஷியல் உள்ள லீடராக வந்து திமுகவுக்கு கனிமொழி அவர்கள் தான் அமைய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தான் அவர் இந்த அதிருப்தியெல்லாம் காட்டி கொண்டிருக்கிறார். மோடி அவர்கள் அழைத்து போக சொல்லுகிறார். சிந்தூர் தாக்குதல் குறித்து உலக நாடுகளுக்கு நம் நியாயத்தை விளக்கி வாருங்கள் என்று சொல்லுகிற ஒரு குழுவினுடைய தலைவராக போடுகிறார். அவர் பேசிய பேச்சை நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். ரஷ்யாவிலே போய் பேசியிருக்கிறார். அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். பயங்கரவாதத்திற்கு எதிரான போரை இந்தியா என்றைக்கும் வலுவாக நடத்தி இருக்கிறது. மோடி அவர்களினுடைய அரசாங்கம் இன்றைக்கும் அப்படி ஒரு போரை நடத்தி கொண்டிருக்கிறது. பயங்கரவாதத்திற்கு இடம் தர மாட்டோம் என்று கனிமொழி அவர்கள் பேசியிருக்கிறார். நான் வரவேற்கிறேன். இந்த நாட்டுக்காக போனவர் வெளிநாட்டிலே இந்த நாட்டை விட்டுக் கொடுக்க கூடாது, சரியான முறையிலே பேசியிருக்கிறார். அதிலெல்லாம் எனக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் திமுக காரர்கள் அனைவரும் வரவேற்கிறார்களா என்பதை நீங்கள் கேட்டு சொல்லுங்கள். ஏனென்றால் திமுக ஐடி விங் அவருடைய பயணம் குறித்து எதுவும் எழுதியதாக நான் பார்க்கிறேன். இதையெல்லாம் பேராசிரியர் ஆய்வு செய்கிறீங்க. உங்களுக்கு 2 எம்பி இருக்காங்க, ஆமா தானே? 2 மூத்த எம்பி, அதுவும் தம்பிதுரை இருக்காரு, அண்ணன் CV சண்முகம் இருக்காங்க. அவங்களெல்லாம் மெம்பரா கூட போடல, கூட்டணி வச்சிருக்கீங்க என்டிஏ அலைன்ஸ்ல. ஒன்றும் தேவை, உங்களுக்கான மரியாதையை கொடுக்கலையா சார்? அது மரியாதை தான் EPS பேச விடாம பண்ணிட்டார் அமித்ஷா. சே அதெல்லாம் நீங்களா ஒரு கட் பண்ணி செஞ்சுட்டு கூடாது. இப்போ வந்து வெளிப்படையாக எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்டாங்க, தெளிவாக சொன்னார். இதுதான் நிலை, இப்படி தான் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அமித்ஷா அப்படி சொன்ன அப்படியெல்லாம் அவர் சொல்லவில்லை என்று மறுத்தார். பார்த்தீங்களா இல்லையா? 2 வார்த்தை பேச வச்சிருக்கணும். அவர் தானே இங்கே தலைவர். பேச வைக்கிறது நாங்க தாங்க வருகிற வரை பேச வைக்கணும். அவர் நாட்டினுடைய உள்துறை அமைச்சர். அவர் வருகிறார், தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார், பேசுங்கன்னு நாங்க தாங்க பேச வைக்கணும். உங்க அலுவலகத்துக்கு நான் வந்திருக்கிறேன், நீங்க தானே எனக்கு காஃபி கொடுப்பீங்க. நான் வரும்போது பார்சல் காஃபியை வாங்கிட்டு வரேன் உங்களுக்கு. நீங்க இதெல்லாம் சும்மா எந்தையோ பேசிட்டு இருக்க கூடாது. நான் கேட்கிற கேள்வி பொட்டன்ஷியல் இருக்கா இல்லை, நான் கேட்கிற கேள்வி உண்மை இருக்கா இல்லை. சரிங்க, கனிமொழியை அனுப்பிட்டாங்க குழுவின் தலைவராகவே போட்டு. மோடி அளவாவி அவங்க நாட்டை விட்டு அப்படியெல்லாம் நான் சொல்ல, நீங்களா சொல்லாதீங்க. அவங்க நாட்டினுடைய நிலைமை சொல்றதுக்கு தான் அனுப்புனார். அவங்க நல்லா பேசியிருக்காங்கன்னு நான் சொல்றேன். நல்லா பேசியிருக்கிற அந்த பேச்சை டிஎம்கே ஐடி ஒன்னும் பரப்ப மாட்டேங்கிறீங்களே, நான் வருத்தத்தோட பதிவு செய்யறேன். சரி, இந்த நாட்டுக்கு இருக்கிற 2 உறுப்பினர் மெம்பரா கூட அங்க போடலையா சார்? அதை வருத்தப்படணும்ல. அது எதுக்கு வருத்தம்? இப்ப நம்மள கூட்டணியில 10 மாசத்துக்கு முன்னாடியே வந்து சேர்த்துக்கிறாங்க. மதேஷ், ஒரு விஷயத்தை கேளுங்க. ஒருவேளை நீங்க வந்து நாங்க ஒரு தலைமை ஏற்று நாங்க ஒரு இதுக்கு போறோம், அப்படி நான் போயிட்டு வரும்போது எங்கள் ஐடி விங் வந்து அண்ணன் CV சண்முகம் அவர்களோ எங்கள் தம்பிதுரை அவர்களோ பேசுனதை போடலின்னு வச்சுக்கோங்க, எங்க பொதுச் செயலாளர் போடல, இப்ப நான் என்ன நமதம்மா பத்திரிகையில் எழுதவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க கேட்கிற நியாயம் ஏங்க? போனது உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உங்கள் லீடர்ஸ், எப்படா நீங்க தவிர்க்கலான்னு நீங்க எங்களை கேட்க நியாயம். அந்த கேள்வி தான் இப்ப நாங்க. அதை விட இது முக்கியம் சார். ஒரு முக்கியம் இல்லை. ஏன் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்றேன். இருங்க, போற 61 பேரா
31 51 பேருன்னு நினைக்கிறேன். ம். ஆமா, இங்க 31, அங்க ஒரு 20, 51 பேரு. ம். 51 பேர்ல நம்ம எம்பில ஒருத்தர், ஒரு மூத்த தலைவர் அண்ணன் தம்பிதுரையை கூட அனுப்பியிருக்கலாமே. ஒரு துறைக்கும் ஒரு துறையை வைத்து வேலைகள் நடக்குது. ம். இந்த இடத்துல இந்த போர் நடந்தபோது குழு அமைக்கப்படுகிறது. பெரும்பான்மையான உறுப்பினர்களை வைத்திருக்கிற கட்சி என்கிற அளவில், அதாவது இந்த கட்சி அந்த கட்சி கூட்டணி கட்சின்னு எல்லாம் மோடி பார்க்கல. எதிர்க்கட்சியாக கூட இருக்கட்டும், நாட்டிற்காக போகிற போது நாம் அத்தனை பேரும் சமம் என்கிற முடிவில் அவர் ஒரு குழுவை அமைத்து கொண்டு போகிறார். அதுல எங்க அண்ணங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, எங்க லீடர்ஸ் என்ன செய்யறாங்க எங்களுக்கு தெரியும். வருத்தம் இல்ல. உண்மை, ஒரு வருத்தம் இல்லை. எங்களுக்கு என்ன வருத்தம் இருக்குது இதுல? ஆனா வருத்தப்படணும் சார், இது ஒரு நமக்கான முக்கியத்துவம் இல்லையோ, இம்பார்ட்டன்ட் இல்லையோ. மாதேஷ், நீங்க வருத்தப்படுறதுல எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீங்க தாராளமாக உட்கார்ந்து வருத்தப்படுங்க. ஆனா எனக்கெல்லாம் எந்த வருத்தம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு உரிய முக்கியத்துவம், எங்களுக்கு உரிய வேலையும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே கொடுக்கப்பட்ட கனிமொழி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட, கனிமொழி கொடுத்த வேலை உங்களுக்கு ஏன் கொடுக்கல நீங்க கேட்கக்கூடாது. கனிமொழிக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, நாங்க ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்க ஒரு கமிட்டியினுடைய தலைவராக இருக்கிறோம். அந்த கமிட்டியில் நடக்கிற வேலையை நாங்க பட்டுக்கிறோம். புரியுதானுங்களா? எனவே எங்களை கொடுத்த வேலையை கனிமொழி செய்தாங்களே. நான் சொல்ல வந்தது நீங்க விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது. இந்த உட்கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையில கனிமொழியா உதயநிதியா என்கிற பிரச்சனை இல்ல சார். எதுவும் ஏதாவது இருக்கக்கூடாது என்று நீங்கள் விரும்புவதிலே இருக்கிற நியாயம் எனக்கு புரிகிறது. ஆனால் இருக்கிறதே என்கிற கவலை உங்களை போலவே. அது அவங்க பிரச்சனை, அவங்க பார்த்து. அது இல்ல நானா போய் மாத்திரேன்னு சொன்னேன். நமக்கு இன்னொரு பிரச்சனை ஒண்ணு வரப்போகுது தெரியல. என்டிஏ அலைன்ஸ்குள்ளார ஓபிஎஸ் இருக்காரு, டிடிவி தினகரன் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்றாங்க இதெல்லாம்? இப்ப அண்ணாமலை சொன்னாரு, திரு நயினார் நாகேந்திரன் சொன்னாரு. மாதேஷ், நான் சொல்றது கேளுங்க. இப்ப கண்ணு முன்னாடி இருக்கிற பிரச்சனையவே எங்களுக்கு தெரியலங்கிறீங்க. திமுக நடந்தா இங்க நீங்களா ஒரு இதை செட் பண்ணிட்டு. அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரன் சொன்னாங்க, எல்லாம் கடந்த சொன்னாங்க. மோடி அவர்களுடைய இதயத்துல ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கு ஓபிஎஸ்க்குன்றாரு. அப்ப இபிஎஸ்க்கு எந்த பிளேஸா இருக்கும்? அது ஒரு கேள்வியில, முக்கியமான கேள்வி இல்ல. இதயத்தில் இடம் கொடுப்பவர்கள் தமிழ்நாட்டில் யார் இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? அவங்க எல்லாம் இதயத்தில் நிறைய பேருக்கு இடம் கொடுத்திருக்காங்க. இதயத்தில் இடம் கொடுப்பதெல்லாம் மேட்டர் இல்ல. போட்டியிடுற இடம் யாருக்கு எத்தனை கொடுக்க போகுது என்பது. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர். அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், இந்த முடிவுகள் அத்தனையும் தமிழ்நாட்டில் என்டிஏனுடைய கூட்டணிக்கு தலைமையேற்றிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடுப்பார் என்று. அதோடு அது முடிஞ்சது. நீங்க சென்று முடியக்கூடாது. சென்று முடியல. எங்களுக்குள்ள எதுவும் இல்லை. தலைவர் சொன்னது என்டிஏ அலைன்ஸ்குள்ள ஓபிஎஸ் திரு டிடிவி தினகரன் இருந்தால் நான் தான் மறுபடியும் சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு கேக்குறேன். நான் கல்யாணம் அக்செப்ட் பண்றது இல்ல சார். இவரை தான் கேக்குறேன், உங்க பொதுச் செயலாளர் தான் கேக்குறேன். அக்செப்ட் பண்ண மாட்டோங்கிறது தான் வெகு காலமா எங்க பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. இவங்க அத இது சொல்லிட்டாங்களே, நீங்க அதுக்கு பதிலே சொல்லியே. இது வரைக்கும் திரு இபிஎஸ் சொல்லவே இல்லை. நான் சொல்றது நீங்க போய் சொல்லுங்க. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், அவர்தான் இன்றைக்கு தலைவர், தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறார். அவர் தானாக தீர்மானிப்பதும் இல்லை, அவருடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் கலந்துதான் அவர் ஒரு முடிவை சொல்லுகிறார். அவர் பேசுகிற பொருள் அதுதான் பொருள். அந்த கட்சியினுடைய முடிவு என்ன? என்டிஏவுக்கு தமிழ்நாட்டின் தலைமையேற்று இருக்கிற அதிமுகவின் பொதுச் செயலாளர் எல்லா முடிவுகளையும் எடுப்பார். ஆனா எங்க அணியில இருக்காங்கன்னு திரும்ப திரும்ப சொல்றாங்களே அவங்க. மறுபடியும் அதே கேட்குறீங்களே. அவங்க அணியில் இருக்கிறாங்க. அது என்ன வேணா யார் சொன்னாலும் தெளிவா அவங்க சொன்ன அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால என்ன நடக்கும் என்பது எங்கள் பொதுச் செயலாளர் முடிவு செய்வார். எங்கள் பொதுச் செயலாளர் முடிவு செய்வார்னா எதாச்சதிகாரமாக செய்கிற அந்த வேலையில இல்லை. அது திமுக கூட்டணி, எல்லா கூட்டணி கட்சிகள் எல்லாம் கலந்து ஆலோசித்து என்ன செய்ய வேண்டுமோ அது கரெக்டாக சரியாக செய்வார். எங்கள் பொதுச் செயலாளர் செய்வார். நீங்க அதுக்கே இவ்வளோ கவலைப்படுறீங்க. இங்கே திமுகவை காப்பாற்றுறதுக்கு வழி பாருங்க. இல்ல, என்டிஏ அலைன்ஸ் பலமா இருக்கணுமே சார். அப்பதான் என்டிஏ அலைன்ஸ் பலமாகத்தான் இருக்கிறது. இன்னும் பலமாகும். நீங்க பார்த்து கொண்டே இருங்க. இன்னும் எத்தனை கட்சிகள் வர்றாங்கிறது பாருங்க. எவ்வளவு வலிமையோடு 2026 அடிக்கிறோன்னு பாருங்க. திமுக 2011 நடந்ததை போல எதிர்கட்சியாக உட்கார முடியாத இடத்திற்கு போகிறது. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் மறுபடியும் வர்றேன். அப்ப பேசுவோம். நீங்க மறுபடியும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. மிக்க நன்றி மகேஷ்.